ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை தீமைகளை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. ஒரு வருஷமாவே தனுசு ராசிக்காரங்க நல்லா இல்லை. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல கடனோ நோயோ எதிர்ப்புகளோ எதிரி தொல்லைகளோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தது என்பதுதான் உண்மை. மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக அப்படியே குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் வருகிறார். 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் சுபராகி ராசியை பார்ப்பது என்பது கொடுத்து வைத்த ஒன்று. பரம்பொருள் உங்களை பார்த்து கண்ணை திறந்துட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுவரைக்கும் முடிக்க முடியாமல் இருந்த அத்தனை விஷயங்களையும் முடிக்க முடியும். எதிர்ப்புகளை சமாளிக்க முடியும். கடன் அப்படியே செயலற்று போகக்கூடிய தன்மைகள், நோயை தாங்கக்கூடிய ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள், என்னென்ன நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய தன்மைகள் என மிகச்சிறப்பாக நன்மைகளாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது வருதுங்க. இதோட வருங்க 4 நாளில் பாருங்க, 4 நாள் நடக்கக்கூடிய ராகு பயிற்சியில் 3ஆம் இடத்திற்கு ராகு வந்து குரு பார்வையில உட்கார போறார். அப்போ 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் அதீத சுபத்துவம் அதீத அமைப்புகளை அடைந்திருக்கின்ற இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்த காலகட்டம்னு சொல்லிடுவேன். திருமணம் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே இருந்து வந்த பின்னடைவுகள் இருக்காது. வழக்குகள் சாதகமாகும். கணவன் மனைவி இன்னார் என்பது உறுதியாகும். தோத்து போகுமோ நினச்சிக்கிட்டு இருந்தால் பிரேக்கப் ஆகுமோன்னு இருந்துகிட்டு இருந்தால் காதல் நன்றாக கண்டினியூ ஆகி கல்யாணத்தில் முடியும். புதிய காதல் உருவாகும். ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகக்கூடிய காலகட்டம் இது. நட்புகள் கை கொடுக்கும். உறவுகள் இதுவரைக்கும் ஒதுங்கி இருந்த நிலைமைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக விலகும். ஒரு அகத்தின் ஒரு புன்சிரிப்பு முகத்தில் இருக்குங்க. ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். உற்சாகம் வரும். 1000 யானை பலம் தனுசு ராசிக்காரர்களுடைய உடலில் புகுந்தார் போல எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பெயர்ச்சி அந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. வாய்ப்புகள் கிடைக்கும். அந்தந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள். மீடியாவில் வந்து சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பண வருமானம் வரணும், வீடியோ போடணும், ரீல்ஸ் போடணுன்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மை, மற்றவர்கள் மதிக்கும் அளவிற்கு பெயர் புகழ் வரக்கூடிய அமைப்பு. பெருசே அதுதானுங்க. காசு பணம் ரெண்டாவதுங்க. நான் புகழ் அடையணும், பெரிய ஆள் ஆகணும் என்கின்ற மாதிரியான சில விஷயங்களை வச்சிருக்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே நல்ல விதமாக அமையக்கூடிய, எதற்கும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த குருப்பெயர்ச்சி. மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறுறார். ஐயா என்னங்கய்யா 6ஆம் இடத்துல குரு பகவான் போய் ஏதாவது கடனை கொடுத்துருவாரு, வேலையை விட்டு தூக்கிடுவாரா, அப்படி பண்ணுவாரா, இப்படி பண்ணுவாரா, அலைச்சலை கொடுத்துருவாரா, எது பண்ணுவாரா அப்படின்னு சொன்னால் அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. இப்போ தான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கு. 7.5 சனி அமைப்பு முடிஞ்ச 3ஆம் இடத்துல அவர் வந்து சனி போய் வலுவாக போய் உங்கள் ராசிநாதன் உட்காந்துட்டு இருக்கிறார். 3ஆம் இடத்துல சனி இருந்தாலே எதையும் சமாளிக்கலாம். அந்த 2.5 வருஷமும் ஒரு மாதிரியான பெரிய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதாக அர்த்தம். சரி, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் 10, 12, 2ஐ பார்ப்பார். 10ஆம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய இடம். சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய இடம். அதுக்கான நினைப்பு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வசதிகளை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு. வேலையை விட்டுறலாமா, தைரியமாக வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே தொழில் ஆரம்பிச்சிருக்கிறவங்க, ஏற்கனவே வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் லாபம் இல்லாத தன்மைகள்லாம் நல்லா இருக்குது. செலவாக தான் வந்துக்கிட்டு இருக்கு, சேர்த்து வைக்க முடியல. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இனிமேல் வருமானம் சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு வரும். 10,000 ரூபாய் மாதம் வருதுன்னு சொன்னால் நான் 12,000 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. 20,000 ரூபாய் வருமானம் வரும், 15,000 ரூபா மட்டும் செலவாகும், ஒரு 5,000 ரூபா மிச்சம் வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே 6ஆம் இடத்திற்கு வேலை தொழில் போன்ற அமைப்புகளை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுத்து அதன் மூலமாக சொத்து சேர்க்கை, பொருள் வரவு, நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, காடு வாங்குறது எல்லாவற்றிற்கும் ஒரு நிலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகளை விளக்கக்கூடிய அமைப்புகளில் தாங்க உங்களுக்கு வந்து குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. 12ஆம் இடத்தை அவர் பார்ப்பதால் சுப செலவுகள் உண்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி வீடு வாங்கினா செலவு தானே, காடு வாங்கினா செலவு தானே, இந்த மாதிரியான உங்களுக்கு என்ன தேவையோ அது சார்ந்த விஷயங்களில் செலவுகளை கொடுத்து அந்த செலவுகளுக்கு ஏற்றாற் போல கடன் வாங்கினாலும் சுப செலவுகள். கடனே வாங்குறேன்,
1,00,000 கடன் வாங்குறேன், ஆனால் ஒரு வீடு வாங்குறதுக்காக 10 லட்ச ரூபா வாங்குறேன், கையில் 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறேன், கூட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கினா தான் இந்த பொருளை வாங்க முடியும், சொத்தை சேர்க்க முடியும். அந்த மாதிரியான நல்ல விதமான கடன்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இப்போ இந்த குரு பயிற்சி இருக்குங்க. பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு 7.5 சனி முற்றிலுமாக முடிந்து விட்டது. ஆகவே இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் விலக்கி வைத்து ஏதேனும் ஒரு அமைப்பில் பொருள் வரவை கொடுக்கும். என்ன கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், அடிக்கடி ட்ராவல் போவீங்க, வேறு ஸ்டேட்டுக்கு போக வேண்டியிருக்கும், வேறு மாவட்டத்திற்கு போக வேண்டியிருக்கும், வேறு ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கும். அலைந்தாலும் தெரிந்தாலும் அதிகம் பாக்கெட்டில் பணம் வருகிறது, பரவாயில்லை, இதுவே போரும் என்கின்ற திருப்தியை கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்து குரு பயிற்சி மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பம் பெரிய ரிலீஃப், கும்பத்துக்கு ரொம்ப பெரிய ரிலீஃப். அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் அப்பாடான்னு மூச்சு விடக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சி இந்த குருப்பெயர்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா, ஒரு 10 வருஷம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், டக்குன்னு ஞாபகம் வரல. ஒரு 7-8 வருஷமாகவே உங்கள் ராசியை குரு பார்க்கவே இல்லை. ராசியில் வந்து உட்கார்ந்தார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதற்கு முன்னாடியே ஒரு 4 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்காத நிலைமையிலிருந்து இப்போ தான் அப்படியே பார்க்குற நிலைமைக்கு ராசியை பார்க்கக்கூடிய 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். சோதனைகள் எல்லாம் விலகிடுச்சு, அழுததெல்லாம் விலக போகுது. ஒரு எதுவுமே எனக்கு சக்ஸஸாக நடக்கலை, ஏண்டா பிறந்தோன்னு இருக்குது, வாழ்கிறதுக்கே பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் கவலை கவலை கவலை, கெட்ட பேர், எல்லாத்துலேயும் இது பண்ணிட்டேன், அடிபட்டு போயிட்டேன், மனுஷனாகவே இருந்தவன் இப்படி ஆகி போயிட்டனே என்கின்ற மாதிரி எதுவும் சரியாக நடக்கவில்லை என்கின்ற தொல்லைகளில், துயரங்களில், துக்கங்களில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நீங்கள் எங்கேயும் எதுக்கும் போத்தவில்லை, எல்லாம் உங்களை தேடி வரும் என்கின்ற ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி அமையுங்க. பெரிய ரிலீஃப் இருக்குங்க. பாதசனியாக போயிட்டார், ஜென்மத்திலேருந்து அவர் வெளியே போயிட்டார், தடைகள்லேருந்து சனி பகவான் வெளியே போயிட்டார். அதே நேரத்தில் ஐயா 4 நாளில் இப்போ நடக்க போது மறுபடியும் வந்து ராசியிலே வந்து ராகு உட்கார போகிறாரு, கவலை கிடையாதுங்க. சனியை மாதிரி ஜென்மராகு பெரிய கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதை விட மேலாக ராசியை குருபார்க்க போகிறார். ராசியில் இருக்கக்கூடிய 1.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ராகுவை பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய புனிதப்படுத்தக்கூடிய அமைப்பில் குருபார்வை ராசிக்கு கிடைக்குது. நல்லா ஜெயிக்க போகிறீங்க. எதிலெல்லாம் தோத்தீங்களோ அதுலெல்லாம் வெற்றி வரப்போகுது. எங்கெல்லாம் பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மறுபடியும் பேர் வரப்போகுது. வேலையில், தொழிலில் நிம்மதிகள் கிடைக்க போகிறது. இந்த மாதிரி வேலை பார்க்க முடியுமான்னு ஒரு பேர் கிடைக்க போகுது. லாபம் வரப்போகுது. எல்லாம் கிடைச்சி என்ன பண்ணணும், காசு பணம் வரணும் இல்லையா? இது வரைக்கும் பாக்கெட்டில் 10 பைசா வைக்க முடியாமல் கிரெடிட் கார்டிலே ஓடிக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் இனிமேல் அப்படியே மாறப்போய் உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு, திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நிலைமை, 4 பேர் மதிக்காமல் இருந்தவங்க எல்லாருக்குமே மதிப்பு திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மா கிட்ட கெட்ட பேர் எடுத்தவங்க, சொந்தக்காரங்கிட்ட கெட்ட பேர், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கெட்ட பேர், யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா என்கின்ற மாதிரியாக இருந்த கும்பராசிக்காரர்கள் கூட எல்லாம் உங்களை சுற்றி நடப்பதை, உங்களை மையப்படுத்தி நடப்பதை, உங்களுடைய உண்மை திறமை அறிய வைத்து நடப்பதை உணரக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சிங்க. கடவுள் உங்களுக்கு கண்ணு திறந்துட்டார் என்பதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு உண்மை. குருப்பெயர்ச்சியின் முழு நன்மைகளும் கும்பத்திற்கு கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் போடுறார். உங்கள் ராசிநாதன் தான் அவர். 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் ரெண்டுமே நல்லா இல்லாத இடம்னு சொன்னாலும் 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் யோகமான இடம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 10ஆம் வீட்டையே அவர் பார்க்க போகிறார். ராசிநாதன் கேந்திரத்தில் அமரப் போகிறார். ஆக இந்த அமைப்பில் மீனராசிக்கு 10க்கு அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் போன்ற அனைத்து அமைப்புகளுக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு. ஆனால் ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மச்சனிக்கு அடங்கி தான் மற்ற கிரகங்கள். ஏன்னா ராசி தான் முக்கியம். ராசியில் போய் ஒரு இருள் கிரகம் உட்காந்துருக்குன்னு வைங்க, உங்களை மனதை போட்டு அழுத்தக்கூடிய, பிசையக்கூடிய, தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஜென்மச்சனி. இது 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் செய்யும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனி பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்களை செய்யாது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அவர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 28 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்து வந்துட்டார். அந்த அமைப்புகளில் வந்து பெரிய சோதனைகள் இருக்காது. ஆனால் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். வேலையை விட வேண்டாம், வேலையில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் வேலை செய்ய முடியும். வியாபாரம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், தொழில் பாட்டுக்கு நல்லா நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் லாபம் தான் வராது, கஷ்டப்படுறதுக்கு நல்ல பேர் கிடைக்காது. என்ன இருந்தாலும் பணவரவுகள் வரும். உண்மையிலேயே பணவரவை வச்சு ஒரு தொழில் அமைப்புகளை சமாளிச்சுக்கலாம் இல்லையா? ஒரு வீட்டில் பிரச்சனை இருக்குது,
ஒரு 4 காசு சம்பாதிக்கிறோம்னா அதை வச்சு கொஞ்சம் அப்படியே இது பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழல்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தாங்க இப்போ இருக்குது. அதே நேரத்தில் இந்த 4ஆம் இடத்துல வந்து பெரிய நன்மைகள் எல்லாம் அவர் கொடுத்துட மாட்டார். ஏன்னா அவர் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 8ஆம் இடம் என்பதும் 12ஆம் இடம் என்பதும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை. சில நேரங்களில் பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பு சனியின் ஆதிக்கத்தால் வந்துடும். ஆக யூக வணிகம், இது என்னது, இந்த பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் ட்ராவல் இருக்கும். பேசாது வெளிநாட்டுக்கு வாய்ப்பு வந்தால், வெளிமாநிலத்துக்கு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக போயிடலாம். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் சர்வ நிச்சயமாக கை கொடுக்கும். தூர இடங்களுக்கு போகிறவங்களுக்கு பாஸ்போர்ட், விசா போன்றவைகள்லாம் கிடைக்கும். தூர இடத்துக்கு படிக்க போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். உயர்கல்வி நல்ல விதமாக அமையும். அனைத்திலும் ஒரு சிறப்பு அமைப்புகள். அலைஞ்சாலும் காசு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் போன்றவைகள் ஸ்திரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனால் ஜென்மச்சனியின் காரணமாக மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பெரிய அளவில் அகலக்கால வச்சிடாதீங்க. காசு பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுமே தவிர வேறு எந்த சோதனைகளையும் இந்த குருப்பெயர்ச்சி தராது. சனிக்கு உட்பட்டு தான் குருப்பெயர்ச்சி நடக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே மீனத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான குருப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது இந்த குருப்பெயர்ச்சி.